ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் மாநகரம், கும்பகோணத்திலிருந்து. வீட்டிற்கு மூத்த பிள்ளையா நீங்கள்? அப்போ கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் பாருங்கள். வீட்டுக்கு மூத்த பிள்ளையாக பிறக்கிறவங்க அவங்க அப்பா அம்மா இவங்க 2 பேரோட கூட்டு கர்மாவையும் சேர்த்து வச்சு பிறக்கிறவங்க தான் வீட்டுக்கு மூத்த பிள்ளை. அது ஆண் பிள்ளையானாலும் சரி, பெண் பிள்ளையானாலும் சரி, அவங்களோட கர்மா இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை தலையில் தான் விடியும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டோடு பார்ப்போம். ஒரு கோவில் கட்டணும். அஸ்திவாரம் தோண்டிட்டாங்க. இந்த அஸ்திவாரத்துக்கு அடியில் செங்கல், அதாவது கல்லை வைக்கணும். முதல் கல்லை எடுத்து எங்கே வைப்பாங்க? அஸ்திவாரம் கீழே வச்சு அதுக்கப்புறம் தான் கட்ட ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த கல்லோட நிலைமையை பாருங்கள். கீழே அஸ்திவாரம், இந்த அஸ்திவாரத்துக்கு மேலே வைக்கிற கல் அனைத்தையும் இந்த கல் தான் தாங்கி ஆகணும். ஆனால் எல்லோரும் ஒரே கல் தான், எல்லாமே ஒரு இடத்துலேருந்து அந்த கல் எல்லா கல்லையும் வாங்கியிருப்பாங்க. இதில் இந்த முதல் கல்லாக எடுத்து வச்சு அஸ்திவாரத்தின் கீழே வச்சு ஆரம்பிக்கிறாங்கல்ல, அதுதான் மூத்த பிள்ளைன்னு வச்சுக்கோங்க. இந்த கடைசி பிள்ளைங்கிறது தான் கோபுர கடைசியில் போய் முடியுதில்ல அந்த கல். ஆனால் இந்த கோபுரத்தை தாங்கக்கூடிய அஸ்திவாரத்தோட முதல் கல் எங்கே இருக்குன்னா அஸ்திவாரத்தின் கீழே தான் இருக்கும். அதே போல் தான் எந்த ஒரு குடும்பத்துலேயும் முதல்ல பிறக்கிற பையனோ பொண்ணோ அந்த குடும்பத்தோட அஸ்திவாரம் போல தான். இப்போல்லாம் ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளையோடு நிப்பாட்டிடுறாங்க, பட் 2 பிள்ளையோடு நிப்பாட்டிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு பிள்ளையோடு நிப்பாட்டினா கூட அவங்களுக்கும் சில தொந்தரவுகள் ஏற்பட தான் செய்யுது. 2 பிள்ளையாக இருந்தால் 2வது பிள்ளை டாப்பில் வந்துடுது, மொதல் பிள்ளை கொஞ்சம் தடுமாற தான் செய்யுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஜாதக ரீதியாக பார்க்கணும். இந்த தாயும் தகப்பனும் திருமணத்துக்கு முன்னாடி என்ன கர்மாவை வாங்கியிருக்காங்களோ அது அப்படியே இந்த மூத்த பிள்ளையோட தலையில் விடியுது. இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும்போது அந்த மூத்த பிள்ளைக்கு வளர்ச்சி என்பதே இல்லாமல் போயிடும். தனக்கு பின்னாடி பிறந்த பிள்ளைங்கள்லாம், தம்பிங்கள், தனக்கு பின்னாடி பிறந்த இளைய சகோதரர்கள்லாம் நல்ல வளர்ச்சியை காணும்போது இந்த மூத்த பிள்ளையோட வளர்ச்சி மட்டும் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அதனால் இந்த மூத்த பிள்ளைன்னு முதல்ல ஒரு தலைச்சமில்ல பிறந்துச்சுன்னா அந்த பையனோட ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடத்தை கொடுத்து அலசி ஆராய்ஞ்சு பாருங்கள். அதில் என்ன தோஷம் இருக்குது அப்படிங்கிறத சிறு வயசுலேயே சரி பண்ணுங்கள். அப்போ தான் பிள்ளை படிப்புலேயும் சரி, வளர்ச்சியிலையும் சரி, வசதியிலையும் சரி நல்ல உயரத்தை எட்ட முடியும். நான் பரிகாரம் சொன்னது கோவில் தான். கோவில் தரிசனம் தான். அது எப்போ எந்த நேரத்தில் போகணும் அப்படிங்கிறத நீங்கள் நல்ல ஒரு ஜோதிடரை பார்த்து, உங்கள் ஊருக்கு அருகிலே இருக்கிற ஒரு ஜோதிடரை பார்த்து, அப்படின்னா இல்லை சார் ஒரு ஜென்ரலாக ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னா, குழந்தை பிறந்து ஒரு மண்டலம் 48 நாள் முடிஞ்சோன்னே குலதெய்வம் கோயிலுக்கு சக்கரை பொங்கல் வச்சு அன்னதானம் பண்ணுங்க. குலதெய்வத்துக்கு முழுமையான அபிஷேக செலவை ஏற்றுங்க. முடிஞ்ச வரைக்கும் அபிஷேகத்துக்கான அனைத்து ஜாமானையும் உங்கள் கையாலே வாங்கி கொடுத்து குழந்தை பேரில் ஒரு அர்ச்சனையாக அபிஷேகம் பண்ணி அன்னதானம் பண்ணுங்க. அந்த குலதெய்வ கோயிலை 11 முறை சுற்றி வாங்க. அந்த ஜாதகருக்கு, அதாவது இந்த குழந்தையோட ஜாதகருக்கு அவங்களோட வளர்ச்சியில் எந்த தடையும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு 11 புறா, 5 ஆண் புறா, 6 பெண் புறா வாங்கி அந்த கோயிலில் அந்த குழந்தை கையால் விட சொல்லுங்கள். இதில் ஒரு பெரிய ரகசியம் என்னென்னா, எந்த புறாவும் தன்னோட இணையை தவிர பாக்கி வேறொரு புறாவை கூட ஜோடி சேராது. அதனால் இந்த 6 பெண் புறா சொன்னல, அதில் ஒரு பெண் புறா கண்டிப்பாக அதோட இணையை தேடி போயிடும். அந்த மாதிரி அந்த பெண் புறா தன்னோட இணையான ஆண் புறாவை தேடி போய் சேர்ந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு உள்ள தோஷம்லாம் நிவர்த்தி ஆகிடும். இந்த பரிகாரத்தோட சூட்சம் என்னென்னா, அடைப்பட்ட புறாவை வாங்கி நீங்கள் குலதெய்வத்துக்கு முன்னாடி சுதந்திரமாக பறக்க விடும்போது அந்த பையனோட ஜாதகமும் சுதந்திரமாக ஆகிடும். புறா அப்படிங்கிறது சுக்கிர பகவானின் வாகனமாக கருதப்படுது ஜோசியத்தில். செஞ்சு பார்த்து பலன் பெறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நல்லது.